விட்டோம். முதன்மையான மருத்துவமனை. மருத்துவமனையிலிருந்து அவர்கள் முடியாது, இறந்து போய்விடும், நாங்கள் காரணமாகி விடுவோம், எனவே அட்மிட் பண்ண மாட்டோம் சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க. பிறகு உடனே சொல்லி செய்யணும், நீங்க நேரில் போயிட்டு வாங்கன்னு சொன்னாரு. நான் ஃபவுண்டருடைய கல்லறையில முட்டி போட்டு ஜெபம் பண்ணி அழுது கொண்டு உடனே தந்தை அருள் சேவையிடம் பேசிட்டு ஜெபம் பண்ணது சாமி சொல்லிட்டு உடனே இரவாக நேராக மருத்துவமனைக்கு சென்றேன். அப்பொழுது கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில அங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அங்கு சென்று ஒரு நாள் இருந்தது. அவர் ஊர்ல முக்கியஸ்தர்கள், காரியக்காரன் சொல்லுவாங்க எங்க சைடுல, காரியக்காரர்கள் அவனும் ஒருவன் என்பதனால நிறைய மக்கள், பங்கு சாமியார், சிஸ்டர்ஸ் வந்து மருத்துவமனைக்கு பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா அவன் இறந்து போகிற தெருவாயில இருக்கிறார். மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை, குளுக்கோஸ் சேர்த்தாலும் மேற மாட்டினது, எந்த ஆக்சிஜன் எதுவுமே கிடையாது. பிறகு நானும் சென்று விட்டேன். எல்லாம் அழுது கொண்டு இருக்கிறோம், எப்பொழுது பாடியை கொடுப்பாங்க சொல்லிட்டு அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். உடனே அந்த மருத்துவமனையில கூட்டம் அதிகமாக வந்து கொண்டிருப்பதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இங்க முடியாது, நீங்க எல்லாம் காப்பாற்ற முடியாது, வேணா சேலம் மெடிக்கல் காலேஜ் மருத்துவ மருத்துவமனைக்கு அங்க போங்க சொல்லிட்டாங்க. அங்கிருந்து 5 மணி நேரம் டிராவல் செய்து ஆம்புலன்ஸ்ல கேட்டுட்டு போனாங்க. எங்களுக்கு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அங்கேயே போகல. இருந்தாலும் கூட அங்கும் சென்று ஒரு நாள் இருந்தோம். என்னுடைய எண்ணம் எல்லாம் நம்முடைய சபை தலைவர் அவர் மட்டும்தான். ஒரே ஒரு விண்ணப்பம், நான் அழுது உங்களுடைய பாதத்திலே வைக்கிறேன், எப்படியாவது என்னுடைய தம்பியை நீங்கள் காப்பாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜம்ப் பண்ணி கொண்டே இருந்தேன். அப்ப என்னுடைய அம்மா அவரும் சொன்னேன், எங்க பவுண்டர்கிட்ட ஜம்ப் பண்ணுங்கம்மா, நிச்சயம் அவரு கடவுளுடைய மனிதர், அவரு நிச்சயம் நம்ம தம்பி காப்பாற்ற ரெக்கமெண்ட் பண்ணவர் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஜம்ப் பண்ணோம். பிரியமானவர், அன்பு குருக்களே, அன்பு இறை மக்களே, சகோதரிகளே, அந்த சேலம் மருத்துவமனையில கூட நான் சென்றேன். எந்த ஒரு பராமரிப்புமே இல்லை, யாருமே சரியா கவனிக்கல. ஏன்னா அவர் இறந்து போன நிலையில இருந்துகிட்டு இருக்கிறார். அதனால அவங்க அங்கிட்டு எடுத்துட்டு போதான் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல, நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். ஏன்னா 2-3 நாட்கள் ஆனது, கண்ணு திறக்கல, ஒண்ணுமே இல்லை உடம்புல, அப்படியே இறந்து போன போல கிடக்கிறார். இப்படியாவது காப்பாத்திடணும். என்னுடைய ஜெபம் எல்லாமே இயேசுவின் தெய்வீக திருஹிருதயத்தின் மீதும் நம்முடைய பாதுகாவல நம்முடைய சபையின் ஸ்தாபகர் ஜெரால்ட் பிரான்ஸ் தந்தை மீது தான் ஜெபம் இருந்து கொண்டே இருந்தது. நீங்க நம்ப மாட்டீங்க, எந்த ஆஸ்பத்திரியில ஒரு பாடியை எடுத்துட்டு போங்க, அட்மிட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி ஒரு நாள் முழுவதும் அட்மிட் பண்ணவே கிடையாது, ஹாஸ்பிட்டல்லையே போட்டுட்டாங்க. ஆனா பாருங்க, அங்கேயும் நானும் என்னுடைய தாய், இன்னொரு தம்பி முட்டி போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தனியா வெயிட்டிங் ஹால்ல முட்டி போட்டு ஜெபம் பண்ணோம். அப்ப பவுண்டர் தான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணது, இப்படியாவது தம்பியான அவர் தான் அடுத்த அப்பா நம்ம சொல்றது. அப்ப ஜெபம் பண்ணோம். பிறகு அங்கிருந்து நம்ம எடுத்து போக சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபாதர் சொன்னேன், ஃபாதர் நம்மளுடைய அது சாமி சொன்னாரு, சரி ஜிம்மருக்கு எடுத்துட்டு போ அது சாமின்னாங்க. கடைசியா அவரை போகும் பொழுது எடுக்கலாம் சொல்லிட்டு அவருடைய பாடியை ஸ்ட்ரெச்சர்ல தூக்கி போட போகிற பொழுதுதான் பிரியமானவர்கள அந்த ஒரு ஆச்சரியம், என் தம்பி கண்ணை திறந்தான். 3 நாள் கழித்து கண்ணை திறந்தாய். அவங்க எந்த மருந்து கொடுக்க மாட்டேங்க, ஏன்னா மருந்து கொடுத்தா போக மாட்டேனது பாடி இல்லை அப்படி சொல்லி மருந்து எதுவுமே கொடுக்கவே கிடையாது. பிறகு அந்த நிலையில பிறகு அங்கேயே நாங்கள் முட்டி போட்டு தந்தையிடம் செபித்தோம். அவர் அங்கே ஹாஸ்பிட்டல் ஜிம்மருக்கு செல்வதற்கு முன்பாகவே கண்ணை திறந்த சொல்ல கை தட்டுங்களேன், ஃபாதருக்கு சொல்ல கை தட்டுங்க பார்ப்போம். இது மிராக்கல். முதல் ஒரு புதுமையை நான் நம்முடைய ஃபவுண்டரிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன். இந்த புதுமையை அவர் பிறகு நாங்கள் ஜிம்மர் போறதுக்கு முன்பாகவே கண்ணை திறக்க ஆரம்பிச்சான், பேச ஆரம்பிச்சான். உடனே அங்கேயே எந்த இடத்துல இறந்து போயிட்டு அவங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கன்னு சொன்னாங்களோ அதே டாக்டர் மீண்டும் வந்து பார்த்துட்டு இது காட்ஸ் மிராக்கல் எல்லாம் சொன்னது, இது மிராக்கல், இது ஒரே வார்த்தை தான், மிராக்கல் புதுமை தான் சொன்னாங்க. உடனே பிறகு சிறு நேரத்துல கொஞ்சம் கண்ணை திறந்தான், பிறகுகளை பார்க்கிறான், கையை பேச ஆரம்பிச்சான். பிறகு உடனே அடுத்த ஒரு நாள் அங்கே வைத்து சற்று உடம்பு தேறியது. மிகவும் ஒரு புதுமை அது. நம்முடைய ஃபாதர் ஜெரால்ட் ஃபாதர் செஞ்ச எங்க குடும்பத்துல என்னுடைய தம்பியுடைய உயிரை காப்பாற்றினார். 2 பேர் தான். ஒன்னு இயேசுவின் தெய்வீக திருஹிருதயம், அவருக்கு மேல அவர்தான் நமக்கு எல்லாமே இல்லையா, அது மேல அடுத்தது தந்தை ஜெரால்ட் பிரான்ஸ் நம்பிக்கை வச்சு அவருக்கு ஜெபம் பண்ணோம். சோ நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது உங்களுக்கும் நடக்கும், நிச்சயம் நம்முடைய தந்தை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையோடு
இந்த சாட்சியை நான் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஜெப ஆராதனை கோயிலெல்லாம் சொல்லிட்டு வர பல பங்குகளில் முதல் முறையாக உங்கள் மத்தியில இந்த சாட்சியை நம்முடைய தந்தை செஞ்ச இந்த சாட்சியை உங்களுக்கு செஞ்சிருப்பாரு. அதையெல்லாம் கூட காலத்துல இதெல்லாம் சாட்சிகளாக நிச்சயம் ஒரு நிலையில் வரும். நம்முடைய தந்தைக்கு புனிதர் பட்டம் பெறுவதற்கான ஒரு வழிகோலாக இது அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எனவே இதோடு சேர்ந்த தருணத்துல